ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது ஒரு ரீசனிங் கொஸ்டின். ஆல்ஃபாபெட் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் டைம் டேக்கன் தான் எல்லாமே. ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா A1 B2 3 C3 அப்படின்னு Z வரையும் 26 வரையும் இருக்கான். ஒரு இது கொடுத்துருக்காங்க A பவர் B ப்ளஸ் B பவர் C ப்ளஸ் C பவர் A. எதுக்கு இந்த கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து நாட் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இது நம்ம இது வந்து நார்மலாக 1 2 3 நம்ம போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். இது எப்படி அப்படின்னா இப்போ A பவர் B அப்படின்னா ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ நமக்கு 2 ப்ளஸ் 2 பவர் 3 ப்ளஸ் சின்றது 3 பவர் ஏன்றது என்னது 1. ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 ப்ளஸ் 3 2 3 தடவை போட்டால் 8, அப்புறம் 3யோட பவர் 3 தான் வரும். ஓகே, பவர் போட்டால் இப்போ ஆட் பண்ணோன்னா என்ன வரும், நமக்கு 12 அப்படின்றது கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த 12ன்றது இங்கே வந்து எதில் நாட் ஈக்குவல், அதாவது வந்து ஒரு 3 ஆப்ஷனுக்கு ஆன்சர் 12 தான் வரும், ஏதோ ஒரு ஆப்ஷனுக்கு 12 வராது. அதை தான் நம்ம வந்து டிக் பண்ணோம். சரிங்களா? ஸோ இப்போ ஏல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொன்றா போட்டு பார்ப்போம். ஆப்ஷன் ஏல வந்து √f(x)ன்னு கொடுத்துருக்காங்க. எஃபோட வேல்யூ என்னன்னா 6, எக்ஸோட வேல்யூ என்னன்னா 24. இதை ரூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, √6 × 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 × 24 நமக்கு வந்து 144. ஓகேங்களா? ரூட் எடுத்தால் நமக்கு 12 கிடைக்கும். கரெக்டாக? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு 12 கிடைக்கும். ஸோ இது வராத ஆப்ஷனில். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஆப்ஷன் S - G அப்படின்னு கொடுத்துருக்காங்க. S - G அப்படின்றது வந்து நமக்கு என்ன வரும், எஸ்ஸோட வேல்யூ இப்போ இது வந்து 12. ஓகேங்களா? ஸோ எஸ்ஸோடது வந்து என்னன்னா எஸ்ன்னு வந்து 90, G வந்து என்னன்னா 7. ஓகேவா? ஆன்சர் வருதா, 12 வருது. அப்போ இதுக்கும் ஆன்சர் வந்து நமக்கு 12 கிடைக்குது. ஸோ அப்போ இது ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல், இதை தான் நம்ம பார்க்கணும். நாட் ஈக்குவல். அடுத்தது B × E. பியோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ நமக்கு 2, ஈயோட வேல்யூ 5. ஸோ மல்டிபிள் பண்ணால் 10 தான் வருது. ஸோ இதுக்கு ஆன்சர் 10 வருது. ஓகே, எல்லோட பொசிஷன் என்ன அப்படின்னா டேரெக்டாக 12 தான். ஸோ இது 12 தான். அப்போ எது ஆன்சர், ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா மற்ற எல்லாத்துக்குமே 12 நமக்கு ஆன்சர் வருது, பிஇக்கு மட்டும்தான், அதாவது சி ஆப்ஷன் சிக்கு மட்டும்தான் 10 வருது. அப்போ எது நாட் ஈக்குவல்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.